தங்கம் விலை குறையும்னு காத்துட்டு இருக்கீங்களா? இந்த ஒரு தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. இப்படி ஒரு எச்சரிக்கையோட மீண்டும் களம் இறங்கியிருக்கிறாரு பிரபல பொருளாதார வல்லுநர் ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இந்தியாவில் தங்கம் விலை மதில் மேல் பூனையாக இருக்கிற இந்த சூழல்ல அவர் சொல்ற ஒரு ரகசியம் ஒட்டுமொத்த நடுத்தர வர்க்கத்தையும் யோசிக்க வச்சிருக்கு. தங்கம் அரசாங்கத்துக்கு பிடிக்காத ஒரு பொருள், அதனால பில் போட்டு வாங்கி பதுக்குங்க. அவர் ஏன் இப்படி சொல்றாரு? 1930களில் அமெரிக்காவில் நடந்த அந்த அதிர்ச்சி சம்பவம் என்ன? மக்களோட தங்கத்தை அரசாங்கமே பறிச்சுதா? டிஜிட்டல் கோல்ட் பாதுகாப்பானதா அல்லது கையில் இருக்கிற நகைகள் மேலானதா? உங்கள் பணத்தையும் உங்கள் குடும்பத்தோட எதிர்காலத்தையும் பாதுகாக்கிறதுக்கு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சொல்கிற அந்த ஒரு ஐடியா என்ன? தங்கம் விலை இப்போ நிலையாக இருந்தாலும் கூட அது எப்போவுமே வேணும் அப்படின்னாலும் அதிகரிக்கும் என்ற நிலையே இருக்குது. இதற்கிடையில் தங்க சேமிப்பு தொடர்பாக நீண்ட காலமாகவே பேசி வர பிரபல பொருளாதார வல்லுநரான ஆனந்த் ஸ்ரீனிவாசன் தங்கம் விலை தொடர்பாகவும் தங்க சேமிப்பு தொடர்பாகவும் சில முக்கியமான தகவல்களை இந்த முறை சொல்லியிருக்காரு. இந்தியாவில் கடந்த சில வாரங்களாகவே தங்கம் விலை பெரிய அளவில் ஏற்ற இறக்கங்கள் இல்லாமல் இருக்குது. தங்கம் இப்படி மதில் மேல் பூனையாக இருக்கிறதுனால பொதுமக்களும் கூட தங்கத்தை இப்போ வாங்கலாமா அல்லது காத்திருக்கலாமா அப்படின்னு தெரியாமல் குழப்பத்தில் இருக்கிறாங்க. உலக அளவில் வட்டி விகிதங்கள் மற்றும் பணவீக்கம் அதிகரித்து வர நிலையில் முதலீட்டாளர்கள் பலரும் பாதுகாப்பான முதலீடாக தங்கத்தையே பார்க்குறாங்க. பொதுவாக பங்கு சந்தை சரியும் போது தங்கம் விலை உயரும். ஆனால் இப்போ பங்கு சந்தை நிலையற்ற தன்மையில் இருப்பதாலையும் மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவர போர் பதற்றங்கள் நீடிக்கிறதுனாலையும் சர்வதேச சந்தையில் தங்கம் ஒரு சேஃப் ஹெவனாக உருவெடுத்திருக்கு. இதனால தான் தங்கம் விலை பெரிய அளவில் குறையாம பிடிவாதமாக ஒரே இடத்துல நீடிக்குது. இது தொடர்பாக அவர் மேலும் சொல்லும்போது தங்கம் ஃப்ளாட்டாக இருக்கு. இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் தங்கம் விழுந்திருந்துச்சு, ஆனால் இதனால இங்கேயும் விழும்னு நினைச்சேன். ஆனால் 24 கேரட் தங்கம் பெரிதாக விழலை, நிலையாகவே இருக்குது. எப்போவுமே நான் சொல்றது மாதிரி ரூபாய் மதிப்பு குறையும் போது தங்கம் கில்லி மாதிரி இருக்கும். இதன் காரணமாகவே சர்வதேச சந்தையில் தங்கம் விலை விழுந்தாலும் இந்தியாவில் தங்கம் விலை விழாம அப்படியே மேலே இருக்குது. கையில் இருக்க தங்கத்தை பத்திரமா வைங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அரசுக்கு எந்த ஒரு அரசாக இருந்தாலும் சரி தங்கம் என்றாலே பிடிக்காது. அதனால வாங்குற தங்கத்தை பதுக்குங்க. தங்கத்தை முறையான பில் மற்றும் சர்டிஃபிகேட்டோட வாங்கி பதுக்கி வைங்க. இதுதான் என்னோட அட்வைஸ். அமெரிக்காவோட 1930 மற்றும் 40களில் நடந்ததை மட்டும் எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஏழை மற்றும் மிடில் கிளாஸ் மக்கள் தங்களோட பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்ய தங்கத்தை வாங்கணும் அப்படிங்கிறது அவரோட கருத்து. அப்படி தங்கத்தை வாங்கி அதை பத்திரமா வச்சா மட்டும்தான் எதிர்காலத்தில் சிக்கல் எதுவுமே இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுவும் டிஜிட்டல் கோல்டு அது இதுன்னு இல்லாமல் தங்கமாகவே வாங்கி வைக்க சொல்கிறாரு. இதுக்கு 1930 மற்றும் 40களில் அமெரிக்காவில் நடந்த ஒரு சம்பவத்தையும் இந்த இடத்துல அவர் மென்ஷன் பண்ணுறாரு. ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அடிக்கடி சொல்கிற 1930ஓட அமெரிக்க நிகழ்வுங்கிறது அங்கே பிறப்பிக்கப்பட்ட எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் 6102 மற்றும் அதன் தொடர்ச்சியான நிகழ்வுகள் 1930களில் இறுதி மற்றும் 1940களோட தொடக்கத்தில் அமெரிக்காவோட பொதுமக்கள் தங்கம் வச்சிருக்கிறத கட்டுப்படுத்துறதுக்கு சட்டங்கள் இருந்துச்சு. ஒருவர் $100 மதிப்பிற்கு மேலே தங்கம் வச்சிருக்க கூடாது அப்படின்னு அரசு தடை விதித்தது. கூடுதலாக இருக்கிற தங்கத்தை அரசு கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு உத்தரவிட்டாங்க. மக்கள் வச்சிருந்த தங்க காசுகள் மற்றும் கட்டிகளை அரசு நிர்ணயித்த விலைக்கு கொடுத்துதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலை வந்துச்சு. அரசு விலை அப்படிங்கிறது சந்தை விலை விட குறைவு. ஆனாலும் அரசு தங்கத்தை கட்டாயமா வாங்கிட்டாங்க. மீறவங்களுக்கு அபராதமும் சிறை தண்டனையும் கூட விதிக்கப்பட்டுச்சு. அப்போ அமெரிக்காவில் இருந்த பொருளாதார சிக்கல் மற்றும் 2ஆம் உலக போர் நடந்து வந்த நிலையில அதை சமாளிக்கிறதுக்காகவே அரசு இந்த ஒரு நடவடிக்கையை எடுத்தாங்க. டிஜிட்டல் கோல்ட் அல்லது தங்க பத்திரங்கள் லாபமானதா தோணலாம், ஆனால் ஒரு அவசர நிலை அல்லது போர் போன்ற சூழல் வரும்போது உங்களால் உங்கள் ஃபோனில் இருக்கிற செயலியை திறந்து தங்கத்தை விற்க முடியாமல் போகலாம். இணைய சேவை முடக்கப்படலாம் அல்லது வங்கி சேவைகள் பாதிக்கப்படலாம். ஆனால் கையில் இருக்கிற ஒரு தங்க நாணயமோ அல்லது நகையோ அந்த நேரத்தில் உங்களுக்கு உணவையும் பாதுகாப்பையும் வாங்கி தரும் உடனடி கரன்சியாக கண்டிப்பாக செயல்படும். இதை தான் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் கையில் தங்கத்தை வைங்க அப்படின்னு அழுத்தி சொல்கிறாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் ரூபாய் மதிப்போட வீழ்ச்சி. இந்திய ரூபாய் அமெரிக்க டாலருக்கு எதிராக வலுவிழக்கும் போதெல்லாம் இந்தியாவோட தங்கத்தின் விலை தானாகவே உயரும். இதனால் நீங்கள் இப்போ வாங்குகிற தங்கம் விலை உயர்வில் இருந்து உங்களை கண்டிப்பாக பாதுகாக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட பணத்தோட மதிப்பையும் அப்படியே தக்க வைக்க உதவும்.
சேமிப்பு அப்படிங்கிறது காகித பணமா மட்டும் இல்லாம பொருளாக இருக்கிறது தான் புத்திசாலித்தனமான ஒண்ணுன்னு சொல்றாரு. அமெரிக்கான்னு இல்ல, எந்த ஒரு நாடு கடும் பொருளாதார நெருக்கடியில இருந்தாலும் அல்லது போர்க்காலத்துல நாட்டோட பாதுகாப்பை முதல்ல உறுதி செய்யறதுக்கு மக்களோட சொத்துக்களை குறிப்பா தங்கத்தை தன்வசப்படுத்துறதுக்கு முயற்சிக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். ஆனந்த் ஸ்ரீனிவாசன் இதை ஏன் குறிப்பிடுறாரு அப்படின்னா, தங்கம்ங்கிறது ஒரு நாட்டோட கரன்சி மதிப்பை விட பலமானது. டிஜிட்டல் கோல்டு அல்லது வங்கியில் இருக்கிற தங்கம் அப்படின்னா அரசு ஒரே ஒரு கிளிக் மூலமாக முடக்கிடுவாங்க. ஆனால் கையில் இருக்க தங்கத்துக்கு அப்படி எதுவுமே செய்ய முடியாது. அதாவது தங்கத்தை பதுக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா அரசுக்கு தெரியாமல் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் கிடையாது. தங்கத்தை உரிய முறையில் பில் செலுத்தி அரசுக்கு கணக்கு காட்டி வாங்கி அதை பாதுகாப்பாங்க வைங்க அப்படிங்கிறதான் அவர் சொல்கிற ஒரு கருத்து. பொருளாதார நெருக்கடிகள் எப்போ வரும் அப்படின்னு யாராலையுமே கணிக்க முடியாது. ஆனால் அந்த நெருக்கடி வரும்போது நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கு ஒரு நிதி பாதுகாப்பு வளையம் இருக்கிறது கண்டிப்பா அவசியம். அதை தான் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் தன்னோட பாணியில வலியுறுத்திட்டு இருக்காரு. போர், பணவீக்கம் அல்லது ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி என எது வந்தாலும் தங்கத்தோட மதிப்பு எப்பவுமே உங்களை கைவிடாது. தொழில்நுட்பம் கைவிட்டா கூட உங்க கையில இருக்கிற தங்கம் உங்களை பாதுகாக்கும். அதனால தான் 100% டிஜிட்டல் முதலீடுகளை மட்டுமே நம்பி இருக்காம பிசிக்கல் கோல்டுக்கும் முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சொல்றாரு. பதுக்குங்கள் அப்படின்னு அவர் சொல்றது சட்டவிரோதமா கிடையாது. முறையான பில் மற்றும் சான்றிதழ்களோட வாங்கி அதை அவசர காலத்துக்காக பாதுகாப்பாக சேமித்து வைக்கிறது தான் அவர் இங்க குறிப்பிடுறாரு. அமெரிக்கால 1930களில் நடந்தது போன்ற ஒரு சூழல் இன்னைக்கு ஏற்பட வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா வரலாறு எப்பவுமே பாடங்களை நமக்கு சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கு. புத்திசாலித்தனமான முதலீடு அப்படிங்கிறது லாபத்தை பார்க்கறது மட்டும் இல்லை, இக்கட்டான நேரத்தில் நம்மளை தயார் நிலையில் வச்சிருக்கிறதும் தான். நீங்களும் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சொல்கிற இந்த தங்க சேமிப்பு கொள்கையை ஏற்றுக்கிறீங்களா? அல்லது இந்த விலையில் தங்கம் வாங்குறது ரிஸ்க் அப்படின்னு நினைக்கிறீங்களா? Subscribe to One India and never miss an update.